சூளக்கரப்பட்டி அருகே உள்ள கடம்பன் குளம் பகுதி இது. இங்கே போர்வெல் எதுவுமே போடலை, ஒரு கிணறு மட்டும் இருக்குது. பொது கிணறு அது. பொது கிணறு அதிகப்படி ஒரு 65 அடி ஆழம் போல் இருக்குது. கீழே கருங்கல் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு, அதாவது நீரோட்ட அமைப்புங்கிறது மேற்கே கிழக்க. நான் தெற்க இருந்து முதல் ஸ்கேன் ஆரம்பிச்சிருக்கேன் 400 அடி ஆழத்துக்கு. இப்போ இந்த ஸ்கேனுங்கிறது தெற்கு வடக்கு இந்த இந்த கவரேஜ், ஆனால் மேற்கு கிழக்க ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும். இங்கிட்ட 300-400 அடினாலும் பிடிக்கும், இங்கே அதே மாதிரி இங்கே 300-400 அடிக்கு பிடிக்கும். ஏன்னா பாறை அமைப்பு மேற்கு கிழக்கு தானே, ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும். இதுதான் நீரோட்ட அமைப்புங்கிறது. நம்ம மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது தெற்கு வடக்கு. இது முதல் ஸ்கேனு 400 அடி ஆழத்துக்கு நடக்கு. இது ரிசல்ட்டு பார்த்த பிறகு வேறு எத்தனை ஸ்கேன் பார்க்கணும் அவர் முடிவு பண்ணுவார். இந்த முதல் ஸ்கேன்லேயே ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. 80 மீட்டருங்கிற டிஸ்டன்ஸு இதில், அதாவது 25.80 மீட்டரில் அடையாளம் வச்சுருக்கோம். அங்கே பரப்பில் இருந்து இதில் பைப்லைன் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த கிணத்துலேருந்து சைடு போகிற இங்கே இந்த சைடில் போட்டிருக்காங்க. அதில் இருந்து தண்ணி நிறைய வருதா? வரும், நிறையா வரும். அந்த சைடு போகிற 2 HP மோட்ரு ஓடுற மாதிரி வரும். அந்த சைடு போகிற வெயிட்டாக இருக்கலாம், எப்படினாலும் தண்ணி வரும். ஏன்னா சைடு போகிற தண்ணி வருது இல்லையா, அது ட்ரை போர் இல்லை, தண்ணி வருது. அதனால் அது எத்தனை அடி போகும்போது தண்ணி வந்துச்சுங்கிற விவரம் தெரியல அவங்களுக்கு. சரி, ஓகே. அந்த காலத்தில் நீங்கள் சின்ன வயசில் போட்டிருந்தா ஒரு 100 அடி அந்த ரேஞ்சில் தான் போட்டிருப்பாங்க. 100 மிஞ்சி போனால் 200 அடி அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது தம்பி. ஆனால் இப்போ அங்கே போகிற அங்கே வரைக்கும் போயிட்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்படியா? ரொம்ப தூரம் வரைக்கும் போயிட்டு அப்படின்னு ஒரு இடத்துக்கு அப்புறம் அந்த இதை எடுக்க முடியல, உரி தான் எடுத்தாங்க. ரொம்ப தண்ணி அதிகமாக இருந்துச்சு. ஆமாம், இது அப்படி தான் காட்டுது. அங்கிட்டு போக போக கொஞ்சம் குறைவாக வருது. என்ன குறைவாக இருக்குது? ஆமாம், இதில் தான் அதிகமாக இருக்குது. இதுலேயே 2 இடம் அடையாளம் வந்துச்சு. ஒன்று அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது, நல்ல இடம். அதை ஃபஸ்ட்டு அங்கே அடையாளம் வச்சாச்சு. ஏறக்குறைய 26 மீட்டருக்கிட்ட. இது 9 மீட்டர்லேயும் இங்கே ஒரு இடம் அடையாளம் வருது. இது கொஞ்சம் சுமாராக இருக்குது. இது 80 மீட்டர்லேருந்து 80 மீட்டரில் காமிக்கு ஒரு மட்டம். இது இந்த ஏரியா பொறுத்தவரை 80 அடி ஆழத்துலேருந்து அதிகப்படி 300 அடி ஆழம். சைடு பூரா அவங்க இங்கே தெற்க நோக்கி போட்டுருக்காங்க நீளமாக. அது மாதிரியே நீண்ட ஒரு ப்ளூ கலர் கொடி கிடக்குது. இதில் அந்த பாயிண்ட்டு காட்டுது. இப்போ முதல் ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். இதுக்கு நேராக மேற்க அதே சாரத்தில் அதிலேருந்து ஏறக்குறைய ஒரு 200 அடி கிழக்க அவங்க இடத்துடைய கிழக்கு ஓரத்தில் இது 2வது ஸ்கேன் நடக்குது. அதே அங்கே வச்ச அதே 2 பாயிண்ட் இங்கே வருதான்னு உறுதி பண்ணுறதுக்காக. ஏன்னா கிணத்தோட ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம். கிணத்துல சைடு போகிற போட்டிருக்காங்க தெற்கு நோக்கி. அதனுடைய எஃபெக்ட்டு இதில் வர வாய்ப்பு இல்லை. இங்கே ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துடைய பாதிப்பும் வர வாய்ப்பு இல்லை. இதில் வர்ற ரிப்போர்ட்டை அப்படி நம்பலாம். இது 2வது ஸ்கேனு 400 அடி ஆழத்துக்கு நடந்துகிட்ருக்கு. இடத்தின் உரிமையாளர் சொன்ன இடத்துல இருந்து இது 3வது ஸ்கேனு. 2வது ஸ்கேனில் பாயிண்ட் அடையாளம் வரல, அதனால் சைடு போர்வெல் எஃபெக்டாக இருக்கும். முதல் ஸ்கேன் பாயிண்ட்டு இடத்தின் உரிமையாளர் விருப்பப்பட்ட இடத்துல. இது 4வது ஸ்கேன். இந்த 4வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு. ஏன்னா இதற்கு கிழக்கே மேற்கே எந்த விதமான பாதிப்பு உள்ள பைப் லைனோ கிணறோ போர்வெல்லோ எதுவும் கிடையாது. இதில் ஒரு பாயிண்ட்டு, நல்ல பாயிண்ட் ஒன்று இடம் அமைஞ்சிருக்கு. முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு நல்ல பாயிண்ட் ஒன்று வந்திருக்கு. அது பைப்லைன் எஃபெக்டாக இருக்க வாய்ப்பு. 2வது ஸ்கேன் அதுக்கு பேரலாக அதே சாரத்தில் பார்த்தது, பாயிண்ட் எதுவும் அடையாளம் வரல. 3வது ஸ்கேன்லேயும் பாயிண்ட் அடையாளம் வரல. இந்த 4வது ஸ்கேனில் பாயிண்ட் அடையாளம் இருக்குது. இதில் தான் பொருள் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. இந்த 4வது ஸ்கேன் அது எந்த பாதிப்பும் இல்லாத பாயிண்ட் போல் தெரியுது. அதனால் இந்த 4வது ஸ்கேன் அடையாளத்தில் பொருள் போட பரிந்துரை. 60 அடிக்கு கீழே 100 அடிக்குள்ளே தண்ணீர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது.